மக்களின் குரலின் வழிகளை வேதனைகளை தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் 75 ஆண்டு சுதந்திர வரலாற்றில் எங்களுக்காக முதல் குரல் கொடுத்த எங்கள் அண்ணனே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த நன்றி பெருக்கில் தான், நன்றி உணர்ச்சியில் தான் இன்றைக்கு பல்வேறு பணிகள் எனக்கு இருந்தாலும் கூட நான் இங்கே என்னுடைய அருமை நண்பர் VN கண்ணன் அவர்கள் என் உதவியாளரிடம் ஒரு முறைக்கு பல முறை தொடர்பு கொண்டு யாரு வரும்போதெல்லாம் ஆறாவரம் இருக்கோ இல்லையோ, அவங்க ஆவலா கேட்கிறாங்களோ இல்லையோ, எங்களுக்காக முதலில் சட்டமன்றத்தில் பேசிய அண்ணன் வேல்முருகனை நாங்கள் பார்க்க வேண்டும். குடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் அத்தனை மாவட்டங்களில் இருந்து வருகிறார்கள். ஆனால் அவசியம் வர வேண்டும் என்றார்கள். அவசியம் வந்திருக்கிறேன். அதுல என்னன்னா மனல கொஞ்சம் கடுமையான வேலை பழு, அதனால கொஞ்சம் முடியெல்லாம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் டை போட்டு கொஞ்சம் வருவேன். ஆனா இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர்றதால அவரை கூப்பிட முடியல. ஏன்னா அவர் ஒருவேளை இங்க வர வேண்டி இருக்கும். நான் உறுப்பினராக இருக்கிற காஸ்மோபாலிட்டன் கிளப்ல வீரமணின்னு ஒரு மருத்துவர் இருக்கிறார், மயிலாடுதுறை. அவங்க குடும்ப மருத்துவர், தாய் தந்தை எல்லாருமே மருத்துவத்தில் செய்யக்கூடியவங்க. அவர் நான் ஊர்ல இருக்கும்போது ஊருக்கு வந்துருவாரு, சென்னைக்கு வரும்போது சென்னைக்கு வருவாரு. ஆனா இன்னைக்கு அவர் போராட போகணும், தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு என் வெள்ள முடிய என்ன காட்டி பிடிச்சிச்சு. நானே முடியாது, அவசர அவசரமா நானே சேவ் பண்ணிக்கிட்டு இங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இங்க அண்ணன் திருமா சொன்ன மாதிரி பேச இருக்கிற அண்ணன் தங்கபால் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி. அவங்க கிட்ட 18 MLAக்கள் இருக்கிறாங்க. சொல்ல பிறந்தகை வந்திருக்கணும், வரல. இந்த சட்டப்பேரவையில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரதிகள், சட்டமன்ற கட்சி தலைவர்களுமே உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். குரல் கொடுக்க வைப்போம். ஏன் ஒரு 2 நிமிடம் பேசுனதுக்காகவே இந்த சமூகம், இந்த இளைஞர்கள், இந்த மக்கள் இவ்வளவு நன்றியோடு இருக்கிறார்கள். நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்தவர்கள் இந்த மருத்துவர் சமூகம். இவர்களுடைய கடைகளில், இவர்களுடைய சலூன்களில், இவர்கள் கூடுகிற மரத்தடிகளில் தான் உங்களுடைய திராவிட இயக்கத்துடைய வரலாறு கொண்டு போய் சேர்க்கப்பட்டன. தமிழின தலைவர் என்று சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூரில் இருந்து வந்த பிறகு அவர் தொடங்கிய அத்தனை கையேடுகளும் முரசில் வரையிலும் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் களங்களில் சேர்த்தவர்கள் இந்த மருத்துவ தொழிலாளர்கள், இந்த விடுவிக்கும் தொழிலாளர்கள். ஏன் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள், என் அரசியல் வாழ்வு தொடங்கிய இடம் கோபாலபுரத்தில் இருக்கிற சலூன் கடைகள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு அரசியல் வாழ்வளித்த, உங்களுக்கு வாய்ப்பை தந்த, உங்களை பலவாடி மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த இந்த சமூகத்திற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு இவர்களின் அத்துணை கோரிக்கைகளையும் கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே நிறைவேற்றி தாருங்கள். இந்த எளிய மக்களுக்கான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுகின்ற போது யாரும் உங்ககிட்ட பொறாமப்பட மாட்டான். நான் சார்ந்திருக்கிற வன்னியனுக்கு கொடுத்தா தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தூர் கோச்சிப்பான். ஏன்னா 2 பேரும் பெரும் சமூகம். நாடாருக்கு கொடுத்தா தேவேந்திர குல கோளாறு வச்சுப்பான், பெருத்த சமூகங்கள். ஆனா மிக குறைந்த எண்ணிக்கையில் தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய வேலையை, தன் கை திறமைகளின் மூலமாக இன்றைக்கு இந்த மண்ணில் சுயமரியாதோடு, தன்மானத்தோடு, எந்த அடாவடி கண்ண சொன்ன மாதிரி இங்க இதுவே மத்த நான் கூட்டம் போட்டோம்னா இங்க 500 போலீஸ் நிற்கும். டிசி நிப்பாரு, ஜேசி நிப்பாரு, ஏசி நிப்பாரு, ஒரு 10 இன்ஸ்பெக்டர், 10 SSI, 10 டைரக்ட் SI, ஒரு 500 வெண்ண, 500 பெண்ணு எல்லாம் நிப்பாங்க. ஆனா நீங்க சாதுவானவர்கள், எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட மாட்டீர்கள், அமைதியானவர்கள், அடக்கமானவர்கள், தங்களுக்கான உரிமைக்கானவர்கள். உங்களை பார்த்து நான் ஒன்னே ஒன்று கைகூப்பி கேட்கிறேன். நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை செல்வங்களை, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களை படித்து இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு
லட்சியமாக இருக்கக்கூடாது என்பது பார்வை, என்னுடைய புரிதல். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கல்வி நிலையங்கள், கல்விக்கூடங்களிலே வந்தேரிகளின் ஆதிக்கம் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறது. இன்னும் உங்க தொழிலுக்கு தான் வரல, அதுக்கு வந்துருவான் வடக்கன், அதுக்கு வந்துட்டான். எப்படி வந்துட்டான்? கார்பரேட் தொழிலா வந்திருக்கான். அது பேர் என்னமோ சொல்றாங்க, அது எனக்கு வாயில வராது. என்னென்னமோ பேர்ல வச்சிருக்கிறான். ஏசி போடுறான், கடையை வைக்கிறான், வடக்கனை கொண்டு வரான், வெளிநாட்டுக்காரனை கொண்டு வரான். அவன் கொஞ்சம் தூங்கினா ரஜினிக்கு மொட்டை அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டுறான். ஆனா இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள், என் தாய் தமிழ் உறவுகள், இவர்களினுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள், நான் அதுக்குதான் சொல்லிட்டு வரேன். சட்டமன்றத்தில் என் சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் கேட்கல. இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களை, அது உங்களால் முடியும், உங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. இன்றைக்கு பீகாரில் எடுத்திருக்கிறார்கள், ஒடிசாவில் எடுத்திருக்கிறார்கள். அண்ணன் தங்கபால் அவருடைய அரசியல் கட்சியுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அண்ணன் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாவில் எடுத்து முடித்து விட்டார்கள். அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் உங்களை வேண்டுகோள் வைக்கிறோம். உங்கள் அரசின் வரம்புக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இங்கே வந்திருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்கி இந்த மக்களை கல்வி வர வையுங்கள். இது உங்களால் முடியும். 5% இருந்தா 5% கொடுங்க, 7% இருந்தா 7% கொடுங்க. அதான சமூக நீதி. இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், மதுரை, சென்னை எல்லா இடங்களிலும் இன்றைக்கு வடக்கன்கள் சிறப்பு ரயில்களை வந்து இறங்குறான். ஒவ்வொரு நாளும் 10,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர். என் ஊர்ல விவசாய நிலம் நெல்லு நடந்த முத கொண்டு எடுத்துக்கிட்டான். இங்க இருக்கிற மெட்ரோ ரயில் செய்யறோம், வேலை செய்யறோம் பூரா வந்தான். இங்க இருக்கிற எல்லா வணிகம், தங்கம், வெள்ளி, வைரம், மஞ்சள், முந்திரி எல்லாவற்றுக்கும் முதலாளியா மாறிட்டான். இங்க இருக்கிற மருத்துவர்கள் பயன்படுத்துற இருசக்கர வாகனத்துக்கு ஆர்ச்சி புக்கு அவங்க கையில தான் இருக்கு. ஆட்டோவுக்கு முதலாளி அவன் தான், காருக்கு முதலாளி அவன் தான், ஆமணி பேருந்துக்கு முதலாளி அவன் தான். பாவம், உங்க கடையை தான் விட்டு வச்சிருப்பான்னு நினைச்சா அதுக்கும் முதலாளியா வந்துட்டான். எங்கள் வாழ்வுரிமை நாங்கள் எழுந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் வேல்முருகனாகிய நான் வாழ்வுரிமை கட்சி என்று வைத்தேன். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உயிரினுக்கும், ஒவ்வொரு செடி கொடிகளும் இந்த மண்ணில் வாழ்வதற்காகத்தான் போராடுகிறார்கள். அது கால்நடையாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், கொடிகளாக இருக்கலாம், காட்டு விலங்குகளாக இருக்கலாம். எந்த உயிரினமும் தத்தமது வாழ்க்கைக்காகத்தான் போராடுகிறார்கள். அப்படி போராடுகின்ற, ஜனநாயக மாண்போடு போராடுகின்ற, சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு போராடுகின்ற இந்த மருத்துவர் குலத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இருக்கிறது. பொன்குமார் அவர்கள் சொன்னார் மிகச் சரியாக ஒரு செய்தியை. ஆம், தமிழக முதலமைச்சர் அவர்களே, இந்த 108 சாதிகளிலே மிக மிக பின்தங்கிய சமூகமாக இருக்கிற இந்த மருத்துவர் குலத்தையும், இந்த போயர் குலத்தையும், அதுபோல பான செய்யக்கூடிய குயவர் குலத்தையும், இந்த ஒட்டர் குலம் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப சிறுபான்மை மக்கள். அவங்க போய் பெரும் கூட்டத்தோட 2.5 கலந்து போட்டி போட்டு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பெற முடியாது. அதனால் அவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இவர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு, இவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்கிற உரிமையை, அரசு கல்வி என்கிற அந்த உரிமையை வழங்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை. அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்ற கூட்டத்தில் நீங்க அதை செய்யலன்னா சட்டமன்றத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன். தெரியும், சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்ப ஆளுநர் உரையின் போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிற உங்கள் பிரச்சனையை குறித்து. ஆனா சட்டமன்றம் 4 நாள் நடந்துச்சு, அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அண்ணன் தங்கபால் வந்திருக்கிறாரு. உங்க சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் கட்சிக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க, சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க. நான் இருக்கிற, கொங்கு ஈஸ்வரர் இருக்கிற, ஜெகன்மூர்த்தி இருக்கிற, முன்வரிசை தலைவர்கள் அனைவரும் எழுந்து இன்றைய அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த மனித குலம் அழகாக இருப்பதற்கு அவர் சொன்னாரு பாரு, பொண்டாட்டியே 10 நாள் சேவை பண்ண முடி வெட்டலன்னா யாரா இவன் கேட்பான். சூர்யா இருக்கலாம், சரக்கு பிடிச்சனா இருக்கலாம், என்ன நோய்வாய்ப்பட்ட மனுஷனாக இருக்கலாம், உங்க இருக்கையில வந்து உட்கார்ந்துட்டா
அவனை அப்படியே அழகா சாதி பார்க்காம என் கத்து உள்ளதா சொரிசோரன் பிடிச்ச மண்டையை வெட்டாது. ஆஸ்மா வந்த மனிதனுக்கு நான் ஷேவ் பண்ண மாட்டேன், இருமுறவனுக்கு தும்முறவனுக்கு நான் முடி வெட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாம உங்களுடைய கடமையை செய்யக்கூடியவர்கள். அதாவது கோச்சலோடைய அந்த வழியிலிருந்த வார்த்தை தெரிஞ்சு நான் கூட முதலமைச்சர்கிட்ட சொன்ன, சட்டமன்றத்தில் உட்காந்து பார்த்துருக்கோம், முதலமைச்சர் அவர்களே இந்த நான் சொல்ற இந்த பிரிவினரை எல்லாம் அழைத்து பேசுங்க. அதே மாதிரி வண்ணா நீங்க நான் வெள்ளையும் ஜல்லியமா இருக்கிறேன்னா அந்த சமூகம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, ஒரு கலெக்டர் கிடையாது, ஒரு எஸ்பி கிடையாது, ஒரு நீதிபதி கிடையாது. அதே மாதிரிதான் உங்களுக்கும். அப்ப நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் இந்த மருத்துவர்களையும் இந்த வண்ணார் சமூகத்துடைய பிரதிகளையும் போயர் சமூகத்துடைய பிரதிகளையும் நீங்க அழகான மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த கலை தொழிலை கற்றுணர்ந்த நம் தமிழ் சமூகமாக இருக்கிற குயவர் சமூகம், போயர் சமூகம் போன்ற ஒட்டர் சமூகம் போன்ற இந்த தமிழ் சமூகங்களினுடைய தலைவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை எஸ்சி பெற்று சேரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அல்லது அவர்களுக்கென்று தனித்த ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். காரணம் அவ்வளவு வலியோடு வேதனையோடு வாழ்றாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மலையாளி, ஆந்திரத்துக்காரங்க, கன்னடத்துக்காரங்க, பீகார், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், டெல்லிக்கார, மத்திய பிரதேசக்கார, இங்க காஷ்மீர்கார எல்லாம் இங்க ஐஏஎஸ் இருக்கிறான், ஐபிஎஸ் இருக்கிறான், நீதிபதியா இருக்கிறான், உயர் அதிகாரியா இருக்கிறான். ஆனா எங்களை போன்றவர்களுக்கு, என் தாய்க்கு, என் பாட்டிக்கு, என் பூட்டச்சிக்கு மருத்துவம் பார்த்த என் தமிழர்குல தங்கைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள், என் தமிழர்குல தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏன் அந்த இருக்கையில உட்காரக்கூடாது? ஏன் ஒரு கலெக்டர் ஆகக்கூடாது? ஏன் ஒரு எஸ்பி ஆகக்கூடாது? ஏன் அவன் ஒரு நீதிபதி ஆகக்கூடாது என்று தமிழக சட்டமன்றத்தில் வருகின்ற கூட்டத்தொடரில் வேல்முருகனாகிய நான் உங்களின் குரலாக கண்டிப்பாக ஓங்கி ஒலிப்பேன், ஓங்கி கேட்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியாக சொல்லி, ஒரு சாதாரண 2 நிமிடம் பேசுறதுக்கே இவ்வளவு நன்றிக்குரியா இருக்கிற இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பையே, ஒட்டுமொத்த குடும்பத்தின் அன்பையும் வாரிசுகளின் அன்பையும் பெறக்கூடியவனாக சட்டமன்றத்தில் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு லாபியை செய்து இந்த உரிமை உங்களுக்கு கிடைக்கின்ற வரையில், இந்த உரிமை உங்களுக்கு அரசு அறிவிக்கின்ற வரையில் உங்களோடு தோளோடு தோளோடு துணிப்பேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் போராட்டம் வெற்றி பெறும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்களோடு நான் இருக்கிறேன். தெரிந்தோ தெரியாமல் நான் பெரும்பான்மை சாதி பேச மாட்டேன். தமிழ்நாட்டின் பெருத்த சமூகமான வேல்முருகனும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். உங்கள் மீது எவன் கை வைத்தாலும் அதற்காக முதல் வந்து கேட்கக்கூடியவர்களாக, அது இயற்கையா அமைஞ்சதா செயற்கையா அமைஞ்சதா தெரியல. வீஎன் கண்ணனை என் சொந்தக்காரன், பொன்குமார் என் சொந்தக்காரன், வேல்முருகன் 3 பேரும் ஒரே ஆள் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். ஏன் நீங்கள் எப்படி அன்பானவர்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக பழகிட்டா, பாசம் செலுத்திட்டா, உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு கைகோர்த்து உங்கள் நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோள் நின்று போராடுவேன். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த 6 அம்ச கோரிக்கைகளும் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் ஒலிக்கும். உங்கள் உரிமை கண்டிப்பாக கிடைக்கும்.